வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? மெய்ப்பராய் இருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் மெய்ப்பராய் இருக்க வேண்டுமானால் இந்த தாவீது என்னவா இருக்க வேண்டும்? ஆடாக இருக்க வேண்டும். தாவீது எப்பொழுது தன்னை ஆடாக நினைக்கிறாரோ அப்பொழுது ஆண்டவர் மெய்ப்பராய் இருப்பார். இதுல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனால் மேய்க்கப்படுகிற ஆடுகளும் உண்டு, தானாய் மேய்கிற ஆடுகளும் உண்டு. நீங்களோ நானோ தானாய் மேய்கிற ஆடுகளாய் இருந்தால் ஆபத்து, பசி, பட்டினி ஒன்றுமே கிடைக்காது. தானாய் மேய்கிற ஆடு அது ஆரோக்கியமாக இருக்காது. ஒரு மேய்ப்பன் வேண்டும். நீ ஆடாய் இருப்பாயானால், நீங்களும் நானும் ஆடாய் இருப்போமானால் நமக்கு கண்டிப்பாக ஒரு மேய்ப்பன் வேண்டும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் ஒரு பாடல்ல பாடுறது போல பாவ புல்வெளியில தான் அது மேயும். ஆனால் ஒரு மேய்ப்பன் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மேய்ப்பனிலே கூட கர்த்தர் தான் மேய்க்க வேண்டும், மனிதர்கள் மேய்க்கக்கூடாது. இந்த உலகம் நம்மை நானாகவே மேயக்கூடாது. நானாகவே ஆடு ஆட்டுக்கு மேய்ப்பனாக முடியாது. அது ஆடுதான். அந்த ஆடு தானாக மேய போகக்கூடாது. தனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். அந்த எஜமானன் ஆண்டவர் தான் என்று அறிய வேண்டும். தனக்கு இஷ்டமானவர்களை ஆடு எஜமானாக தெரிந்து கொள்ளக்கூடாது. தேவன் தான் எல்லா ஆடுகளுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் தான் மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். யாரையெல்லாம் ஆண்டவர் மேய்க்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில குறைவு என்பது வராது. அல்லேலூயா. வசனத்தில் ஏற்படுற சந்தேகத்தை தீர்த்து வைக்க போறேன் இன்றைக்கு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி. அப்படி என்றால் தாவீதுக்கு ஒரு தாழ்ச்சியும் வரவில்லையா? ஒரு பாடும் வரவில்லையா? ஒரு கஷ்டமும் வரவில்லையா? ஒரு உபத்திரமும் வரவில்லையா? வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு சந்தேகங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். நீங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சிலர் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வசனம் இப்படி இருக்கிறதே, ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே. ஏன் வாக்குத்தத்தங்கள் இப்படி இருக்கிறதே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை சரியாய் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் மனிதர்கள். நாம் எல்லாரும் யாரு? மனிதர்கள். சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் யாரு? மனிதர்கள். அப்போ மனிதர்களாகிய நம்மை ஆடு என்று சொல்லுகிறோமே, அது சரியா? அல்லேலூயா. ஆடு என்று சொல்லுகிறோமே, அது சரியா? அதே எப்படி நாம் தான் மனிதர்களாச்சே. நீங்கள் போய் உலகத்திலே சொல்லி பாருங்கள், நான் ஆடு என்று சொல்லி பாருங்கள், நம்ப மாட்டார்கள். நம்மை பரிகாசம் பண்ணுவார்கள், நம்மை கேவலமாய் பேசுவார்கள். எப்படி நாம ஆடுகள்? நானே சொல்லிடுறேன். ஆவிக்குரிய பிரகாரம் நாம் யாரு? ஆடுகள். அல்லேலூயா. என் மனம் ஆடு, என்னுடைய இருதயம் ஆடு, என்னுடைய சிந்தை ஆடு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆடு. மற்றபடி மாம்சத்தின்படி நான் மனிதன் தான். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் பார்ப்போமானால் நான் யார் தெரியுமா? ஆடு. அல்லேலூயா. மாம்சத்தின்படி இருக்கிற இந்த சரீரத்தை மேய்க்கிற மேய்ப்பர் ஆண்டவர் அல்ல. அதை உங்க இஷ்டத்திற்கு நீங்கள் செய்கிறீர்கள். உங்க விருப்பத்தின்படி வஸ்திரம் உடுக்கிறீர்கள், உங்கள் விருப்பத்தின்படி தலை சீவுகிறீர்கள், உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் சரீரத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுகிறீர்கள். அதையும் ஒப்பு கொடுத்தால் நலமாய் இருக்கும். ஆனால் ஆடு என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய காரியங்கள். இப்போ அதை நாம் ஆவிக்குரிய காரியமா, மனிதனாகிய என்னை ஆடாக நான் ஆவிக்குரிய பிரகாரம் சொல்லுவேனானால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தையும் எதற்கு சம்பந்தப்பட்டது? ஆவிக்குரிய காரியத்திற்கு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. அப்படி என்றால் மாம்சத்துக்குரியது இல்லையா என்று நீங்கள் கேட்பீர்கள். மாம்சத்துக்குரியதான காரியம் ஆண்டவர் அதை செய்வார். அந்த பிரசங்கமே நான் வேறு.
அதை நான் இப்ப சொல்லவில்லை. ஆவிக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அதனால் நான் ஆவிக்குரிய காரியங்களில் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அல்லேலூயா. எந்த காரியங்கள்ல தாழ்ச்சி அடைய மாட்டேன்? ஆவிக்குரிய காரியங்களிலே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். மற்றபடி எனக்கு சோறு இல்லாமல் போகலாம், பணம் இல்லாமல் போகலாம், உடல்நிலை பாதிக்கப்படலாம், வருமானம் இல்லாமல் போகலாம், வேலை இல்லாமல் போகலாம். அதையா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அதை சொல்லவில்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. அல்லேலூயா. எந்த வாழ்க்கையில? ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தாழ்ச்சி என்னன்னு நான் சொல்றேன், கேளுங்களேன். மகிழ்ச்சி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. இப்ப சொல்ற பாருங்க, இந்த மகிழ்ச்சி என்பது ஆவிக்குரிய காரியம். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்பது என்ன காரியம்? ஆவிக்குரிய காரியம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருப்பாரானால் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது குறையவே குறையாது. அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. வசனங்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம நிதானிக்கணும். அத்திமர அந்த என்னுடைய வாழ்க்கையில இந்த வாரம் முழுவதும் எனக்கு வேலை இல்லாமல் போனாலும் என் மகிழ்ச்சி குறையாது, என் சந்தோஷம் குறையாது. உபத்திரவங்களிலேயும் என்ன செய்தார்கள்? சந்தோஷமாயிருந்தார்கள், மேன்மை பாராட்டினார்கள், ஆசீர்வாதமாயிருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு காலையில பைனான்ஸ்கார் வந்து நின்னா கடன் கட்டுறதுக்கு வழி இல்லை. ஆனா நீங்க மகிழ்ச்சியோட இங்க நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, அவன் திட்ட கேட்டு கூட நீங்க இங்க சந்தோஷமா வந்திருக்கிறீங்கன்னா, உங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? மேய்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறாரு? மேய்க்கிறார். யாரும் உங்களை துக்கப்படுத்த விடாதபடி ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்கள்ல மகிழ்ச்சி. நான் சொன்னது ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொன்னேன். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு குறைவு என்பதே என்ன செய்யாது? வராது. உலக பிரகாரமான குறைவு வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களிலே நமக்கு குறைவு என்பதே வராது. அப்படி நான் எனக்கு குறைவே வரல, இந்த வசனம் உண்மைதான், இந்த தாவீது சொன்ன இந்த வசனம் உண்மைதான், அதை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதானே? மற்றபடி நீங்கள் மாம்சத்தின்படி இந்த வசனத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் 1000 கேள்விகள் வரதான் செய்யும். நான் இத்தனை குறைவோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லதான் செய்வீர்கள். அதனால ஆவியின்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், ஆண்டவரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்றேன், நீ ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் குறையவே குறையாது, நிம்மதி குறையவே குறையாது, மன ரம்மியம் குறையவே குறையாது, ஆறுதல் குறையவே குறையாது, ஆறுதல் குறையவே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது குறையவே குறையாது, தாயை போல் ஆற்றி தேற்றுகிறது குறையவே குறையாது, குறையவே குறையாது. காயம் கட்டுதல், நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற காயம் கட்டுதல் குறையவே குறையாது, ஒரு நாளும் குறையாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை, குறைவின் மத்தியிலும் ஒரு நிறைவான அனுபவத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய மேய்ப்பர். அல்லேலூயா. மன நிறைவு, மன நிறைவு நல்ல அவசியம். ஒரு மன நிறைவு இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. ஒன்றும் இல்லாமல் போனாலும் ஒரு மன நிறைவோடு வாடுவோம். கோடி கோடியாயிருந்தாலும் மனம் நிறைவில்லாதவர்களுக்கு வேதனைகளாக தான் இருக்கும். கோடி கோடியாய் வைத்திருப்பார்கள், ஆனால் என்ன இருக்காது? மன நிறைவு இருக்காது, மன நிறைவு இருக்காது. ஆனா கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டவர்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா மன நிறைவு இருக்கும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் என்ன செய்வதில்லை? தாழ்ச்சி அடைவதே இல்லை, தாழ்ச்சி அடைய மாட்டேன். இந்த வசனம் ஒரு நாளும் பொய்யா போவேன். அதனால உங்களை நீங்களே மேய்க்காதீங்க.
உங்களை நீங்களே மேய்ச்சா ஒரு நாளும் மன நிறைவு அடையவே மாட்டீங்க. உங்களுக்காக நீங்களே ஒரு மேய்ப்பனை தெரிந்து கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு நாளும் மன நிறைவாய் வாழவே முடியாது. உங்க இஷ்டப்படி நீங்கள் எதையுமே செய்யாதிருங்கள். உங்க விருப்பத்தின்படி எதையும் வாழாதீங்க. ஆடுகளை போல அவனவன் வழி தப்பி திரிந்தோம் என்று வேதம் சொல்கிறது. வழி தப்பி திரிகிற ஆடுகள் நாம் அல்ல, கர்த்தரால் நடத்தப்படுகிற ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆடுகளுக்கு தான் ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறையப்படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.